அற்புதமான நிகழ்வு நடந்தது. புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், ஒரு ஈதுடைய பெருநாள். அந்த பெருநாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வளாகத்தில், பள்ளியினுடைய வளாகத்தில் அன்றைக்கு உள்ள சஹாபாக்கள், சூடானில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள், எத்தியோப்பியாவில் உள்ளவர்கள், அதாவது ஈட்டியினாலும் அதே போல ஒரு விதமான கேடயத்தை வைத்துக் கொண்டு ஒரு வீர விளையாட்டை விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டு வாசலில் நின்று அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் கேட்டார்கள், தஸ்தஹீன தங்குருனி ஆயிஷா, இந்த வீர விளையாட்டை பார்த்து நீ ஆசைப்படுறியா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. நல்லா கவனிக்கிறோம். இப்ப ஆயிஷா அம்மா சொன்னாங்க, நஅம், ஆம் யா ரசூலல்லாஹ், நான் ஆசைப்படுகிறேன். அப்படி என்றால் என் முதுகுக்கு பின்னால் வந்து நின்றான். ஆயிஷா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுக்கு பின்னாடி வந்து நின்றாங்க. ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணமும் அன்னை ஆயிஷாவுடைய கண்ணமும் அருகிலே பக்கத்துல இருந்து இவங்க ரசூலுல்லாஹ் திரும்பினாங்கன்னா ஆயிஷா அம்மா கண்ணத்துல இடிக்கும். அந்த அளவுக்கு கரிபா நின்றாங்க. கணவன் மனைவிக்காக அந்த அளவுக்கு கரிபா நின்றவங்க ரசூலுல்லாஹ் அந்த விளையாடக்கூடிய வீரர்களை பார்த்து கேட்டார்கள், யா பஅலி இர்ஃபிதா, யா பஅலி இர்ஃபிதா, ஓ சூடான் நாட்டை சேர்ந்தவர்களே, நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்கள் வீர விளையாட்டை தொடங்குங்கள் என்று சொல்லி பெருமானார் தன்னுடைய அன்பு மனைவிக்கு அந்த வீர விளையாட்டையை ஒரு அற்புத காட்சி, ஃப்ரீ ஷோ பாருங்கள் சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதியோடு காமிக்கிறாங்க லைவா. நாம கவனிக்க வேண்டியது, ஒரு கால் நம்ம பேசணும்ல, ஒரு கால் பை சான்ஸ் சப்போஸ் நடந்துட்டா, அது போல ரசூலுல்லாஹ் வாழ்ந்த அந்த தருணத்தில் நாம் பயன்படுத்தும் இந்த கேமரா, மொபைல் போன் அன்றைக்கும் ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்திருந்தால், இதே ஆப்பிள் போன், ஐபோன், என்னென்ன கம்பெனி, அத்தனை கம்பெனி போனும் இருந்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டிப்பாக தொட்டிருக்க மாட்டார்கள். தொழுவதற்கு அனுமதியும் தந்திருக்க மாட்டார்கள். காரணம் என்ன? நீங்க நல்லா கவனிக்கணும். நீ இந்த வீர விளையாட்டை பார்க்கறதா இருந்தா எனக்கு பின்னாடி இல்லை, எனக்கு கரீபு நெருக்கத்தில் இல்லை, திரும்பினா இவங்க கண்ணு அவங்க கண்ணத்துல இடிக்கிற மாதிரி நின்றாங்கன்னா எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தன் மனைவியை தன்னோட அணியணுமா ரொம்ப இறுக்கமா நெருக்க வச்சிருப்பாங்க. காரணம் என்ன? கணவனோடு நிற்கும் பொழுது எந்த ஆளும் பார்க்க மாட்டார். இருந்தாலும் அந்த மனைவிக்கான உணர்வுகளை மதிக்க வேண்டும். மனைவி என்னுடையவள், என்னுடைய மனைவி யாரும் பார்த்துவிடக் கூடாது என்ற தக்க பாதுகாப்பை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தார்கள் சொன்னார். இன்றைக்கு வீட்டுல மனைவி உட்கார்ந்துக்கிட்டு இவங்க போடுற மேக்கப்பை யாரோ ஒரு அந்நிய ஆண் பார்ப்பதற்காக வேண்டி கையில கேமராவை கொடுக்கிறார் என்று சொன்னால், அதுதான் இந்த ஜும்மாவுடைய சிந்தனை. மனிதர்களை பாழாக்கும் கேமராக்கள் கண்டிப்பாக நமக்கு தேவையே இல்லை. அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா பார்த்தால் இன்று கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் உண்டான பெருநாள் தினத்தன்று வீர விளையாட்டு விளையாடக்கூடிய அந்த பிற ஆண்களுக்கு மத்தியில் தன் மனைவியை எப்படி அழகாக நடத்தினார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. இன்னைக்கு நம்மள அந்த சிந்தனை இருக்கா இல்லையா? நல்ல நாடகம் வீடியோ போலன்னு எப்படி கோச்சிக்க மாட்டாங்களா, அதெல்லாம் சரி வருமா என்று நம்மள நிறைய பேர் அதே ஒரு புதிய வியாதி மாதிரி நீங்க போடுறதுன்னா யாரு என்ன கேட்க போறாங்க? நீங்க ஒரு ஆதிசாவா இருக்கிறீங்க, சமூக சேவகரா இருக்கிறீங்க, இல்ல நீங்க பப்ளிசிட்டியா இருக்கிறீங்க, நல்ல விஷயங்களை போடுங்க. யார் வேணாம்னா பெருநாள் என்று பெருநாளுடைய சிறப்பு சொல்லுங்க. பெருநாள் என்று பெருநாள் சிறப்பு சொல்றது இல்ல. இவங்க அடுப்பாங்கரையில் இருக்கிற சட்டியில் இருக்கிற அந்த ஸ்வீட் சேமியா கஞ்சியுடைய சிறப்பு யார் கேட்டா யாருக்கு தெரியாம இருக்கும் போது இதெல்லாம் தேவையானது என்று கேட்டால் தேவையற்றது. இன்றைக்கு பெருநாள் வந்துவிட்டால் முஸ்லிம் சமூகத்திடத்திலே காலையில் எழுந்ததிலிருந்து அந்த பெருநாள் சாயங்காலம் பொழுது கழிகிற வரைக்கும் எல்லாமே புகைப்படம், எல்லாமே வீடியோ. ஒரு நன்மை கிடையாது. ஒரு நன்மை என்ன? அதுல ஒரு சந்தோஷம் என்றால் நீங்கள் எடுத்து உங்களோடு வைத்துக் கொள்ளலாம். அதை சமூகத்திலே பரப்புவது என்பது, அடுத்தவர்கள் பார்வைக்கு கொண்டு செல்வது என்பது மார்க்கத்திலே அது தடை செய்யப்பட்டது. உன் மனைவியோடு நீ சந்தோஷமாக ஒரு நல்ல புகைப்படத்தை எடுத்துக் கொள்வதற்கு உனக்கு அனுமதி உண்டு. ஆனால் உன் மனைவியோடு நீ நிற்பதை வேறு ஆண் பார்ப்பதற்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தது? இதைதான் நாம் யோசிக்க வேண்டும். மனிதர்களை பாழாக்கக்கூடிய கேமராக்கள் இந்த உம்மத்திற்கு தேவையான கேட்ட அவசியம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த உம்மத்து கொஞ்சமும் கூட சிந்திக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த காரியத்தை செஞ்சா நன்மை, எந்த காரியத்தை செஞ்சா தீமை என்பதை கூட அடிப்படையை விளங்காமல் ஒரு சமூகம் வாழணும்னு சொன்னா அது நாம தான் இருக்க முடியும். எல்லாம் குர்ஆன்ல கேட்டானா இல்லையா?